மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்மேற்கு பருவமழை தீவிரமடையப் போகிறது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கை நோக்கி நகரும். குறிப்பாக சொல்லப்போனால் ஒடிசா மேற்கு வங்காளத்தை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளத்துக்கு அதிகப்படியான மழை இருக்கும். வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடும். சில பகுதியில் கடுமையான மழைச்சேதம் இருக்கக்கூடும் மற்றும் நிலச்சரிவும் ஏற்படக்கூடும். முன்னெச்சரிக்கை மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினம், ஓங்கூர், குண்டூர், அமராவதி, விஜயவாடா போன்ற மாவட்டங்களில் அதிகப்படியான மழை இருக்கும். ஒடிசா அதன் சுற்றுவட்டார மாவட்டங்கள் மற்றும் புவனேஸ்வர் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் அதிகப்படியான மழை இருக்கும். மற்றும் மேற்கு வங்காளம் கடலோர மாவட்டங்களை ஒட்டி மற்றும் கொல்கத்தா அதன் சுற்றியுள்ள மாவட்டங்களில் அதிகப்படியான மழை இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர், சீகர் போன்ற மாவட்டங்களில் கனமழை நீடிக்கக்கூடும். அடுத்த 2 தினங்கள் முதல் 3 தினங்களுக்கு நீடிக்கக்கூடும். மற்றும் புதுடெல்லியிலும் மாநகரின் சுற்றுவட்டார பகுதியில் ஏற்கனவே கனமழை பெய்து வருகிறது. மீண்டும் மாலை இரவில் தீவிரமடையும். அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை தீவிரமாக இருக்கக்கூடும். மற்றும் மத்திய பிரதேச மாநிலம் ஜார்கட், ஜம்பூர், அசோக் நகர், குணா போன்ற மாவட்டங்களில் இந்த நிகழ்வு ஆனது உள்ளே நகரும் போது அதிகப்படியான மழையை கொடுக்கக்கூடும். குறிப்பாக கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் இருக்கக்கூடும். அதுக்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேச மாவட்டம் நொய்டாவில் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்போம். நொய்டா சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதேமாரி 2 தினங்களுக்கு முன்பு அறிவித்திருக்கிறது. நேற்று அதிகப்படியான மழை பெய்துள்ளது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது. அந்த வீடியோவும் நமது மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலில் இணைக்கப்படும். மற்றும் லக்னோ, ஸ்ரீபூர் ஆகிய மாவட்டங்களில் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும். மற்றும் மகாராஷ்டிரா மாநிலம் தானே, கல்யாண், நாசிக், புனே, அமராவதி, பால்கர் போன்ற மாவட்டங்களில் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும். மற்றும் கர்நாடகா மாநிலம் உத்தரகாண்ட், குடகு, மங்களூர், மைசூர் போன்ற மாவட்டங்களில் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும். அதுக்கு அடுத்தபடியாக கேரளா மாநிலம் கோழிக்கோடு, திருச்சூர், வயநாடு, காசிக்கோடு, மூணாறு, பாலக்காடு, பத்தனம்திட்டா, திருவனந்தபுரம் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை, அதீத கனமழை வரை இருக்கக்கூடும். இதன் காரணமாக இடுக்கி, வைகை ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும். இடுக்கி மாவட்டத்தில் இடுக்கி டேம் நிரம்பக்கூடும். இதன் காரணமாக தேனி வைகை ஆறு நிரம்பக்கூடும், அணை நிரம்பக்கூடும். மற்றும் நீலகிரி மாவட்டம் குந்தலூர் நீர்த்தேக்கம் அணை நிரம்பக்கூடும். காமராஜர் நீர்த்தேக்க அணை நிரம்பக்கூடும். மாயனூர் அணையும் நிரம்பக்கூடும். இதுக்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டம் ஆலையார், பில்லூர், சோலையார் டேம், சிறுவாணி அணைகளில் நீர்வரத்தும் அதிகரிக்கக்கூடும். ஆலையார் மற்றும் பில்லூர், சோலையார் டேம் நிரம்பக்கூடும். சிறுவாணி அணையில் நீர்மட்டம் உயரக்கூடும். மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி, மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் குறிப்பாக தென்காசி மாவட்டம் கன்னடா நதி மற்றும் ராம நதி அணை, கருப்பையா நதி, குண்டூர் அணைக்கட்டு மீண்டும் நிரம்பக்கூடும். மற்றும் தேனி மாவட்டம் வைகை, முல்லைப்பெரியார், சேத்துப்பாறை, சண்முகா நதி அணை போன்றவற்றில் நீர்வரத்தும் அதிகரித்து காணப்படும். முல்லைப்பெரியார் அணை இந்த சுற்றுமழையில் நிரம்புவதற்கு வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, பாபநாசம் போன்ற அணைகளில் நீர்மட்டமும் உயரக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டம் பழையாறு அணை, பெருஞ்சாவணி அணை மற்றும் பேச்சிப்பாறை
பொய்கை அணை நீர்மட்டம் உயரக்கூடும். சில அணைகளின் முழு கொள்ளளவை எட்டக்கூடும். இதன் சுற்று மேற்கு தொடர்ச்சிக்கு மிக சிறப்பாக அமையக்கூடும். மற்றும் கர்நாடகா மாநிலம் காவேரியில் உருவாகும் நீர்வரத்து மேட்டூர் அணை மீண்டும் மீண்டும் நிரம்பக்கூடும். இந்த சுற்று தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கக்கூடும். இதன் காரணமாக குற்றால அருவி, அதன் சுற்றியுள்ள மெயின் ஃபால்ஸ், ஐந்தருவி போன்ற அருவியில் குளிக்க தடை ஏற்படக்கூடும். மற்றும் சுருளி போன்ற அருவிகளில் குளிக்க தடை ஏற்படும். கோவை குற்றாலம் அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும். குளிக்க தடை செய்யப்படும். அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு இந்த சுற்றின் மழை நிறைவு அடையும் போது சில அணைகள் நிரம்பக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தமிழ்நாட்டின் வானிலை நிலவரத்தை பார்ப்போம். வெயிலின் தாக்கம் குறைந்து காணப்படும். மற்றும் வட மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான முதல் சற்றே கனமழை, சில இடங்களில் கனமழை வரை இருக்கக்கூடும். குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் மாலை இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழை இருக்கக்கூடும். மற்றும் கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் மாலை இரவு நேரத்தில் ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழை இருக்கக்கூடும். மற்றும் கன்னியாகுமரி, நாகர்கோவில், அதன் சுற்றுவட்டார பகுதியில், குளச்சல், மார்த்தாண்டம் போன்ற சுற்றுவட்டார பகுதியில் மழை, அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும் போது அங்கு காற்றுடன் கூடிய கனமழை இருக்கக்கூடும். குறிப்பாக தமிழ்நாட்டின் அடுத்த 3 நாட்களுக்கு சென்னை, ஆவடி, வண்டலூர் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் அனைத்து இடங்களிலும் சாரல் மழை முதல் சற்றே கனமழை இருக்கக்கூடும். மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகரம், அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஸ்ரீபெரும்புதூர், அதன் சுற்றுவட்டார பகுதி மற்றும் வாஜிராபாத், அதன் சுற்றுவட்டார பகுதி, உத்திரமேரூர், இதன் சுற்றுவட்டார பகுதி, வந்தவாசி ஆகிய பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை அடுத்த 2 தினங்களுக்கு இருக்கக்கூடும். மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம், ஆற்காடு, வாஜிராபாத், சிப்காடு மற்றும் திருவலம், வள்ளிமலை போன்ற பகுதிகளில் இருக்கும். மற்றும் சோளிங்கர், அதேமாரி திருத்தணி, அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடும். அரக்கோணம், அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே கும்மிடிப்பூண்டி, அதன் சுற்றுவட்டாரம், பொன்னேரி, பெரியபாளையம், அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஆங்காங்கே மாலை நேரத்தில் இருக்கக்கூடும். மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம், குறிப்பாக கூடுவாஞ்சேரி, காட்டாங்குளத்தூர், சிங்கப்பெருமாள் கோவில், செங்கல்பட்டு மாநகரம் மற்றும் மருதாந்தகம், கருங்குழி, மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம் மற்றும் செய்யூர், கூத்தூர், முகையூர், புதுப்பட்டினம், கல்பாக்கம், மகாபலிபுரம், திருக்கழுக்குன்றம், கோடம்பாக்கம், அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடும். அடுத்த 2 தினங்களுக்கு மாலை இரவு நேரத்தில் கனமழை. அதுக்கு அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம், விக்கிரவாண்டி, திண்டிவனம், மரக்காணம், அதன் சுற்றுவட்டார பகுதி மற்றும் ஓமலூர், மயிலம், அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடும். செஞ்சி, அதன் சுற்றுவட்டார பகுதியில் மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டம், போலூர், சேந்தப்பட்டு, ஆரணி, அதன் சுற்றுவட்டார பகுதி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் மாநகரம், அதன் சுற்றுவட்டார பகுதி, செங்கம், அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடும். திருப்பத்தூர் மாவட்டம், ஏலகிரி, நாட்றாம்பள்ளி, வாணியம்பாடி, ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதியில் மாலை இரவு நேரத்தில் ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழை இருக்கக்கூடும். தருமபுரி, கிருஷ்ணகிரி மாநகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மழை இருக்கக்கூடும். சேலம் மாவட்டம், ஓமலூர், ஏற்காடு மாநகர பகுதி மற்றும் வாழப்பாடி, ஆத்தூர், தம்பம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடும். நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம், சேந்தமங்கலம், அதன் சுற்றுவட்டார பகுதியில், கரூர் மாவட்டம், பரமத்தி வேலூர் மற்றும் கொடிவேரி, அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடும்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடும். அடுத்த 2 தினங்களுக்கு. கடலூர் மாவட்டம் நெய்வேலி, விருத்தாச்சலம், பண்ருட்டி, வடலூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, எறையூர், சின்னசேலம், சிறும்பாக்கம், கரிசராபாளையம், சங்கராபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் அடுத்த 2 தினங்களுக்கு இருக்கக்கூடும். மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, அரியலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே இருக்கக்கூடும். நமது மக்கள் வெதர்மேன் யூடியூப் தளத்தின் பயோ மற்றும் அதன் லிங்க் வாட்ஸ்அப் குழு யூடியூப் தளத்தில் விருப்பமுள்ளவர்கள் வந்து ஜாயின் செய்யவும். நன்றி, வணக்கம்.